மியூச்சுவல் ஃபண்ட் பேசிக்ஸில் பார்ட் 3 வீடியோவாக எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்ட்ரெஸ்ட் ரேட் தான் பார்க்க போகிறோம். இன்ட்ரெஸ்ட் ரேட்டில் ஃபிக்ஸட் டெபாசிட்டுக்கும் இண்டெக்ஸ் ஃபண்டுக்கும் எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் ரேட் டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படிங்கிற டீட்டெயில்ஸாக பார்க்க போகிறோம். இண்டெக்ஸ் ஃபண்டில் இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து ஹையராக இருக்கும் கம்பேர் டு ஃபிக்ஸட் டெபாசிட்டில். ஃபிக்ஸட் டெபாசிட் வந்து ஆவரேஜ் வந்து 6 to 7% தான் கிடைக்கும். அதே சமயம் இண்டெக்ஸ் ஃபண்டு வந்து ஆவரேஜ் வந்து 10 to 12% நமக்கு கிடைக்கும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிளாக ஃபிக்ஸட் டெபாசிட் இப்போ வந்து ₹1,00,000 இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னா இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து 7% அப்படின்னு வச்சிங்கன்னா ஆனுவல் ரிட்டர்ன் எவ்வளோ கிடைக்கும்? உங்களுக்கு 1,07,000 கிடைக்கும். அதே சமயம் இண்டெக்ஸ் ஃபண்டுக்கு பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து ஒரு 1,00,000 இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னா இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து ஆவரேஜ் 10 to 12% எடுத்துக்கிறீங்க. இப்போ நான் வந்து எவ்வளோ கிடைக்கும்? எனக்கு இயர்லி ஆவரேஜ் ரிட்டர்ன் 10,000 to 12,000 கிடைக்கும். ஸோ அட்வான்டேஜ் ஆஃப் இண்டெக்ஸ் ஃபண்டு என்னன்னு கேட்டிங்கன்னா லிக்விடிட்டி இஸ் ஹை, அதே சமயம் நமக்கு காம்பவுண்டிங் பெனிஃபிட் கிடைக்கும். ஆனால் ஃபிக்ஸட் டெபாசிட்டில் காம்பவுண்டிங் பெனிஃபிட் இல்லை. இதை பற்றி காம்பவுண்டிங்கை பற்றி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.